ஓகே, அண்ணன் திருமாவளவன் பற்றி உங்க கருத்து என்ன? திருமாவளவன் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு மேடையில பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட கட்சி மீட்டிங் வந்து வர கட்சி என்னை வந்து பார்க்க வரீங்கன்னா எல்லாருமே வந்து என்னோட ஆபீஸ் வாங்க 10 மணிக்கு என்னோட ஆபீஸ் வந்து பாருங்க. நீங்க எல்லா டைம்ல வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. எங்க வீடு திறந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க எப்போ வேணா வந்து போகலாம் அப்படிலாம் இருக்காதீங்க. ஏதாவது என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னா கரெக்டா ஒரு 10 மணிக்கு என்னோட ஆபீஸ்ல வந்து பாருங்க. மற்ற டைம்ல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாப்பிட்ட பில்லுக்கு 2 இட்லி நான் சாப்பிட்றேன்னா, ஆனா பில்லு கட்டும் போது பாத்தீங்கன்னா 5000 10,000 கட்டுறேன். அந்த அளவுக்கு என் கூட இருக்கிறவங்களாம் உட்காந்து என் கூட சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அது பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, திருமாவளவன் கொஞ்சம் தனித்து எடை போற மாதிரி இருக்கு. என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க தொண்டர்களே அவர் அறிவுறுத்துறாரு. ஓகே, இப்ப அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாங்கன்னா, விசில் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சோ எந்த கட்சி கூட்டம் வந்தாலுமே எல்லாருமே விசில் அடிச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு விசிலே அடிக்காதீங்கன்றாரு. விசில் அடிக்காத கூடிய சூழ்நிலை என்ன காரணம்? ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் சின்னமே விசில் தான். ஸோ அது விமர்சிக்கக்கூடிய நிலைமை இருக்கு இல்லையா? அதை பத்தி நான் பாக்குறேன். அது எப்படி பாக்குறதுன்னா, இப்ப விஜய் கட்சி கூட இருக்கிறவங்க திருமாவளவன் போய் சப்போர்ட் பண்ணி இப்ப போக ஆரம்பிச்சிருக்காங்க. திருமாவளவன் எங்க மீட்டிங் போட்டாலும் விஜய் கட்சியில இருக்கிறவங்க போறாங்க. ஏன்னா அவங்க கூட்டணி இருக்கிறாங்கன்ற போது அந்த இடத்துல வந்து விசில் அடிக்கும் போது என்னன்னா, விஜயோட ஆளுங்க தான் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவரு நினைச்சுக்கிட்டு அவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப அரசியல் புரிதலோட இல்ல அப்படின்னு இளைஞர்களுக்கு அங்க டிவிக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு சொல்றாரு இல்லையா? சோ அது அப்படி சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்படி அரசியல் புரிதல் இல்லைன்னா அப்படி காரணமே அவங்க தானே. இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? ஏதோ ஒரு கல்லூரிக்கு போயிட்டு மாணவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், ஒரு பேச்சாளர் உருவாக்கணும் எதனா பண்ணியிருக்காங்களா? இல்ல மாணவர்களை ஊக்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு எதனா ஒரு மேடை போட்டு இளைஞர்கள் பேச வச்சிருக்காங்களா? எந்த ஒரு முன்னெடுப்புமே எடுக்காத ஒரு அரசியல் தலைவர்களா இருந்திருக்காங்க. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே ஒரு பேச்சாளராக உருவாக்கணும், ஒரு மேடை ஏறி பேசணும், எல்லா மக்களுக்கிட்டே அணுகணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா முக்கியமா விஜய் மட்டும்தான் காரணம். ஓகே, எதிர்கட்சியாக உதயநிதி அண்ணன் நல்லா செயல்படுறாருங்களா? எனக்கு தெரிஞ்சு அவரை பத்தி என்ன சொல்றது, அவரு ஈஸியா வந்துட்டாரு கட்சிக்குள்ள. ஆனா அதே கட்சியில இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த வாய்ப்பு இது வரைக்கும் கிடைச்சது கிடையாது. அவங்க வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா உதயநிதி அண்ணன் வந்து அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருந்து, ஏம்பா இந்த கட்சியில உழைச்சிங்களே, நீங்க யாராவது ஒரு ஆளு அடுத்த இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாருன்னா அந்த கட்சி திமுக அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கும். ஆனா நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு அவர் நினைச்சாருன்னா இந்த தேர்தலில் மட்டும் இல்ல, இனி எத்தனை தேர்தலில் வந்தாலும் திமுக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, 2031 தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா அவங்க என்னென்னலாம் மாத்திக்கணும்? அதுதான் முக்கியமா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த இளைஞர் கூட்டம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வயசானவங்களாம் கூட்டு வச்சு மேடை போட்டு பேசுறது அதெல்லாம் நிறுத்தணும். இளைஞர்கள் பட்டாளம் தான் இளைஞர்களை மேடை ஏற்றி பேச வைக்கணும். இன்னைக்கு வந்து இளைஞர்கள் திமுக ஆதரவா பேசுறாங்க, ஆனா காசு கொடுத்து தான் பேசுறாங்க. அதெல்லாம் காசே இல்லாம தன்னிச்சே எழுச்சியா வர மாதிரி அவங்க இன்னும் நிறைய நடவடிக்கைலாம் எடுக்கணும். அதை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்ப அண்ணன் சீமானன் அவர்கள் 2031 தேர்தலில் அவர் வெற்றி பெறணும்னா என்னென்னலாம் மாத்திக்கணும்? அவருன்னா வாய் பேசாம இருந்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு அவர் வாய் பேசுறதால தான் அவர் தோல்விக்கான முக்கியமான காரணம். இப்ப புதுசா ஒரு விஜயோட போட்டி போட்டது எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானும் நிறைய 2 வாட்டி சீமானுக்கு ஓட்டு போட்டேன். ஆனா இந்த முறை தேர்தலில் ஓட்டு போட எண்ணம் கூட எனக்கு வரல. அப்படி ஏன்னா அவர் வந்து விஜய் புதுசா வராரு, ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு பெரிய ஆம்பளை சண்டை போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அவர் சண்டை போட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படின்னும் போது நான் அப்பயே வந்து முடிவு பண்ணிட்டேன், சீமானுக்கு இதுக்கப்புறம் நான் வாய்ப்பு ஓட்டே போடக்கூடாதுன்னு. அவர் இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, எத்தனை தேர்தலில் வந்தாலும் அவர் வாய் மூடிக்கிட்டு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அது மட்டுமே போகணும். மற்றவங்களை விமர்சனம் பண்ணி தான் நம்ம வந்து பெரிய ஆளாகணும் அப்படியே அவர் நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பா அவர் முன்னுக்கு வரவே முடியாது. ஓகே, என்ன காரணம் விஜய் அண்ணன் மீது அவ்வளோ காண்டமான விஷயங்களை பேசுறது? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் என்ன காரணம்னா, நம்மளுக்கு பின்னாடி வந்தோம் முன்னாடி போயிட்டான்றதான் காரணம். அவரு எப்படி அவர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த வாய்ப்பு எல்லாமே ஒவ்வொரு மேடையிலும் தவற விட்டுக்கிட்டே வராரு. காரணம் என்னன்னா, மற்றவங்களை விமர்சனம் பண்றேன்னு சொல்லிட்டு அவரு வைக்கிற தவறான ஒரு முடிவு தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் சீமானன் வாங்குற ஓட்டு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வாங்கினாரு. இப்ப 2026 தேர்தலில் மிகப்பெரிய தோல்விக்கு என்னென்னலாம் காரணங்களை சொல்லுவீங்க? யாரு வந்ததுனால இந்த காரணங்கள்? இந்த தேர்தல பிரச்சாரமே அவங்க பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரச்சாரம் பண்ணும் போது மக்களோட குறைகளையும் மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் எடுத்து பேசி பிரச்சாரம் பண்ணணும். ஆனா அவர் விஜய் பத்தி பேசி பிரச்சாரம் பண்ணாரு. நேற்று வந்த நடிகர்லாம் இன்னைக்கு வந்து மேடை மைக்கு தலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிலாம் பேசுனது, ஒரு தற்கூரி இளைஞர்களை பார்த்து தற்கூரி கூட்டம் சொன்னது எல்லாமே வந்து
அவருக்கு மைனஸ் பாயிண்டா அமைஞ்சது. ஓகே, இப்ப நடிகர் எல்லாம் அரசியல் காலத்துக்கு வராங்க இல்லையா? இப்ப நடிகர் ராகுல் அண்ணா வராரு. சோ அப்ப அதனால தனுஷ் அவர் புதுசா ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு இயக்கத்தை ஒண்ணு ஆரம்பிக்க போறாரு. இது மூலியமா சோ அரசியல் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டா? சோ தொடர்ந்து அரசியல் காலத்துக்கு வரதுக்கு சினிமாவில் நடிகர்கள் எல்லாம் வராங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கேட்டா விஜய் பண்ண அளவுக்கு இந்த இப்ப இருக்கிற நடிகர்கள் யாருமே பண்ணல. விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்தே மக்கள் மனசுல இடம் பிடிச்சு, இது மட்டும் இல்லாம மக்கள் இயக்கமா ஆரம்பிச்சு தொடர்ச்சியா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே வந்தாரு. இன்னைக்கு தனுஷா இருக்கட்டும், இல்ல சிவகார்த்திகேயன், அப்புறமேட்டு லாரன்ஸ் கூட விட்டுருங்க. ஏன்னா இவங்களாம் லாரன்ஸ் வந்து இப்ப அரசியல் வரணும் எண்ணம் வந்துச்சுன்னா அவருக்கு முன்னாடில இருந்தே இருந்துச்சு. அவர் ரஜினி ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணியிருந்தாரு. ஆனா ரஜினி வர முடியாதுல அப்படின்றதால இப்ப தன்னிச்சா நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு எண்ணம் வந்து அப்பல இருந்தே இருந்துச்சு. ஆனா வந்து இப்ப தனுஷ் வந்து கொடியா அறிவிச்சிருக்கான்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நடிகர் ராகுல் அவர்கள் அவர் வந்தாக்கா இளைஞர்களை ஆதரிப்பாங்களா? ஆதரிப்பாங்க. அவரே ஓப்பனா சொன்னாரு, நான் ஏதோ ஒரு கட்சி கூட தான் இணைஞ்சு வரப்பாருன்னு நான் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அவரு எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஒருவருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, திமுக திருட்டு திமுகன்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவரு உண்மையை தானே சொல்றாங்க. எந்த இடத்துல திருடாம இருந்திருக்காங்க. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் அந்த வீடியோ பார்க்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சுது. அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு ஃபைல் மூவ் பண்றதுக்கு 20 லட்சம் லஞ்சம் கொடுத்தேன். நான் ஒரு கவுன்சிலர் தான், திமுக கவுன்சிலரு. ஆனா ஒரு ஃபைல் வந்து மூவ் பண்றதுக்கு 20 லட்சம் கொடுத்தேன்றாரு. அப்ப அந்த 20 லட்சம் வாங்கிக்கிட்டு தான் ஒரு திமுக இருக்கிறவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னும் போது, நம்மளாம் அப்ப நம்ம சாதாரணமா ஒரு மக்கள் என்றும் போது நம்மளுக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. அது பார்க்கும்போது ஒரு திருட்டு திமுக அப்படின்னு சொல்றதுக்கு எந்த இடத்துல இதுவும் கிடையாது. அவர் உண்மையாலுமே திருட்டு திமுக தான். ஓகே, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வீடியோ மூலமா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன, ஒரு நல்ல ஆட்சி வந்திருக்கு. எல்லாரும் வந்து பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் கிடைக்கும். இந்த ஆட்சி உடைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி எதிர்கட்சிகள் பண்றாங்க. அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. இந்த ஆட்சி கண்டிப்பா நல்ல ஆட்சியா இருக்கும். அதனால நம்பிக்கையா இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். ஓகே, நன்றி.